Hello friends, welcome to Gomathi's kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பாத்தீங்க அப்படினா ரொம்பவே ஒரு அருமையான டேஸ்ட்ல வெஜ் பாயா எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். இத நீங்க வந்து தக்காளி குருமான் கூட சொல்லலாம். ரொம்ப நல்ல டேஸ்டா இருக்கும். இட்லி, தோசை, அதே மாதிரி இடியாப்பம், ஆப்பத்தோட வச்சு சாப்பிடுறதுக்கு செம்ம டேஸ்டா இருக்கும். இப்போ வாங்க இத எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த குருமா செய்கிறதுக்கு நம்ம ஒரு சில சாமான்கள் வதக்கிட்டு அரைக்க போகிறோம். அதுக்கு ஒரு பேனில் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காயறதுக்கு முன்னாடியே இதில் வந்து துருவின தேங்காய் மெஷரிங் கப்பில் 1 கப் அளவுக்கு சேர்த்துருக்குறேன். அதாவது சின்ன மூடியாக இருந்தால் 2 மூடி துருவிக்கோங்க. நல்ல பெரிய தேங்காவாக இருந்துச்சுன்னா 1 மூடி தேங்காய் போதும். இது வதக்கிக்கிட்டு இருக்கப்பே பார்த்திங்கன்னா இதில் ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துக்கிறேன். கசகசா இல்லாத இடத்துல இருக்கீங்க அப்படின்னா இப்போ நான் வந்து ஒரு 10 முழு முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன். இதோட நீங்கள் இன்னொரு எக்ஸ்ட்ரா 2 முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க, சரியாக இருக்கும். முந்திரி பருப்புக்கு பதிலாக நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை கூட சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ இதோடவே பார்த்திங்கன்னா நல்லா 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. இப்போ தீயை கொஞ்சம் மிதமாகவே வச்சு இந்த தேங்காய் வந்து ரொம்ப நேரம் மாறக்கூடாது, நல்லா ஓரளவு கோல்டன் கலர் வர மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இது பாதி வதங்கிக்கிட்டு இருக்கப்பே பார்த்திங்கன்னா இந்த குருமாவுக்கு தேவையான அளவு காரத்துக்கு பச்சை மிளகாய் நான் ஒரு 5 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கிறேன். கூடவே ஒரே ஒரு பல்லு பூண்டு போட்டுட்டு நல்லா இந்த அளவுக்கு நிறம் மாறி வர அளவுக்கு வறுத்துக்கோங்க. ரொம்ப வந்து ப்ரௌன் கலராக வதக்கக்கூடாது. இந்த சமயம் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இதை எடுத்து நல்லா ஆற வச்சுடுங்க. ஆறுனதுக்கு அப்புறமா இதை வந்து ஒரு சின்ன மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கப்லேருந்து 3/4 கப்பு நல்லா தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா அரைச்சிட்டு வந்துட்டேன். குருமாவை பொறுத்த வரைக்கும் இது நல்லா வழுவழுன்னு அரைக்கணும். திருத்திரியாக அரைச்சிங்க அப்படின்னா குருமாவோட டெக்ஸ்சர் சரியாகாது. இப்போ பார்த்திங்கன்னா நான் நல்லாவே நைஸாக அரைச்சாச்சு. இப்போ நம்ம குருமா செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ குருமா பார்த்திங்கன்னா நம்ம குக்கரில் தான் செய்ய போகிறோம். அதுக்கு குக்கரில் இன்னொரு 1லேருந்து 1.5 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு இதில் ஒரே ஒரு பிரிஞ்சி, ஒரு சின்ன சைஸ் பட்டை, 4 கிராம்பு, கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு போட்டு எல்லா சாமான்களையும் நல்லா செவக்க விடுங்க. இப்போ போட்டிருக்க சாமான்கள் எல்லாம் செவந்த பிறகு இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 மீடியம் சைஸில் பெரிய வெங்காயத்தை நல்லா நீல வாக்கில் மெல்லிசாக நறுக்கி வச்சுருக்கிறேன். நறுக்கி வச்சதோட அளவுன்னு பார்த்திங்கன்னா மெஷரிங் கப்பில் ஒரு 2 கப் அளவுக்கு உங்களுக்கு இருக்கும். இப்போ இதிலேயே கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகளையும் கிள்ளி போட்டுட்டு இந்த வெங்காயம் வேகிற அளவுக்கு வதக்கணும், நிறம் மாறக்கூடாது. இப்போ இது வதங்கிக்கிட்டு இருக்கப்பே பார்த்திங்கன்னா இந்த குருமாவுக்கு தேவையான அளவு உப்பு 1 டீஸ்பூன் அளவுக்கு டேபிள் சால்ட்டு போட்டு வதக்கணும். அப்படின்னா வெங்காயமும் சட்டுன்னு வதங்கிடும், நல்லா உப்பு வந்து அந்த வெங்காயத்தில் ஏறிக்கும். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா வெந்துருச்சு, நிறம் மாறலை, இந்த அளவுக்கு வெந்தால் போதும். இப்போ இதில் தக்காளி சேர்த்துக்கலாம். மீடியம் சைஸில் 4 தக்காளி இந்த மாதிரி நறுக்கினதோட அளவுன்னு பார்த்திங்கன்னா மெஷரிங் கப்பில் ஒரு 4 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ரொம்ப பொடியாக நறுக்கிட வேண்டாம். இப்போ இந்த தக்காளி வந்து ஒரு 3/4 பதம், ரொம்ப குழையணும்னு அவசியம் இல்லை, வேகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவு 3/4 வாசி நல்லா வதங்கிருச்சு. இப்போ இந்த அளவுக்கு வதங்கினோடனே நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் பார்த்திங்கன்னா தேங்காய் விழுது, அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். தேங்காய் விழுதை சேர்த்துட்டு இதில் கொஞ்ச நேரம் வதக்கிக்கோங்க. வதக்கின பிறகு மிக்சி ஜாரில் தேவையான அளவு இந்த குருமாவுக்கு தண்ணி வேணும் இல்லையா, மிக்சியை ஒரு 2 தடவை நல்லா அலம்பி ஊற்றிட்டு பிறகு தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. மொத்தமாக பார்த்திங்கன்னா தேங்காய் அரைச்சதோட நான் இன்றைக்கி தண்ணி வந்து கிட்டத்தட்ட ஒரு 3.5லேருந்து 4 கப்பு தண்ணி சேர்த்துருக்குறேன். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்துட்டு உப்பு செக் பண்ணி பாருங்கள். சப்போஸ் உங்களுக்கு உப்பு பத்தலை அப்படின்னா இந்த சமயம் சேர்த்துக்கலாம். எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதனால் இன்னொரு ஒரு 1/4 டீஸ்பூன் எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்குறேன். சேர்த்து நல்லா கலந்துட்டு இப்போ இதை வந்து வேக வச்சுக்க போகிறோம். வேக வைக்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா குக்கரை மூடிக்கோங்க. மூடிட்டு ப்ரெஷர் வச்சுட்டு ஒரு மிதமான தீயில் 1 விசில் மட்டும் விடுங்க. ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா 1 விசில் வச்சுருந்தேன், ப்ரெஷர் நல்லா ரிலீஸ் ஆகிடுச்சு. நம்ம திறந்து வச்சு வேக விடலாம். குக்கரில் வைக்கிறப்ப நமக்கு ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். அதனால தான் குக்கரை மூடி வேக வச்சேன். நல்லா சூப்பரான பாயா, அதாவது பிளெயின் பாயான்னு சொல்லலாம். ரொம்ப ஈஸியானது, நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை கலந்து விட்டுட்டு நீங்கள் சப்பாத்திக்கோ இல்லை பூரிக்கோ சாப்பிட போகிறீங்கன்னா இதில் கொத்தமல்லியோட கொஞ்சமாக புதினாவும் சேர்த்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி இட்லிக்கு சாப்பிட போகிறேன் அப்படிங்கிறதுனால வெறும் கொத்தமல்லி மட்டும் சேர்த்துட்டேன். சேர்த்து கலந்து விட்டுருங்க. சூப்பரான நல்லா கமன்னு குருமா ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி அளவுகளோட இந்த குருமாவை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதிஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.